ஆறாவது, உருவாக்கும் தகப்பன் தான் சிறந்த தகப்பனாக இருக்க முடியும். பிள்ளைகளை உருவாக்கணும். ஆகவே பொத்தி பொத்தி வளர்த்து எதுவும் தெரியாமல் அன்பை பொழிந்தது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டும், அதிகாரத்தை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், வயதானவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுப்பதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லாம் சொல்லிக் கொடுத்தும் எல்லாம் கற்றுக்கொள்வார்களா என்றால் ஒருவேளை ஒரு சில இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு தகப்பனுக்கு இருக்கிறது. ஆனால் பெற்றோர்களே அல்லது தகப்பன்மார்களே, நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களுக்கு, ஆசிரியருக்கு, பின்னாட்களில் வேலை செய்ய முடியும் ஓனருக்கு என்ன அதிகாரம், பைபிளும் அதான் சொல்லுது, அதிகாரம் உள்ளவர்களுக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்கன்னு சொல்லியிருக்கு. உங்க மேல உள்ள அதிகாரிக்கு கீழ்ப்படின்னு சொல்லியிருக்கு பைபிள். ஆகவே ஆசிரியருக்கு கீழ்ப்படியணும். அவங்க உங்களுக்கு முக்கியமானவங்க, அவங்களை மதிக்கணும். ஆசிரியரை மதிக்காத ஒருவன் படிக்கவே மாட்டான். ஆகவே அவனுக்கு படிப்பு வரணும்னா முதல்ல யாரை மதிக்கணும்? டீச்சர்ஸை மதிக்கணும். அப்பதான் அவனுக்கு படிப்பே முதல்ல வரும். ஆகவே ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இந்த மரியாதை செலுத்துவதையும் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவதையும் பெரியவர்களுக்குரியதான மரியாதை கொடுப்பதையும் சொல்லித்தர வேண்டிய இடத்துல இருக்கிறோம். பணத்தை கையாள சொல்லித்தர வேண்டும்.